கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவியோட ஸ்க்ரீனிங்ஸை இன்டர்நேஷனலி நிறைய ரீஜன்ஸில் போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்த ஆடியன்ஸ் அந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் போஸ்ட் கிரெடிட் சீனை பிளான் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு வார் ஹல்க் மூவியை செட்டப் பண்ணுற மாதிரி அதை ரிப்போர்ட்டர்லி ஸ்கிராப் பண்ணிட்டு நியூ போஸ்ட் கிரெடிட் சீனை ஆட் பண்ணியிருக்காங்க. இது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் கடைசியில் மூவியோட 2 வில்லன்ஸான ரெட் ஹல்க் அண்ட் லீடர் இவங்க 2 பேர்த்தையும் சாம் வில்சன் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ராஃப்ட் பிரிசனில் கொண்டு போய் அடைச்சிடுறாரு. அப்போ சாம் வில்சன் நம்ம லீடர் கிட்ட பேசுறாரு. ஐ டோல் யூ வி ஆர் கோயிங் டு லூஸ் தட் பெட் அப்படின்ற மாதிரி. இதை கேட்ட லீடர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ நோ வாட் இஸ் ஃபன்னி, ஐ எம் நாட் இன் த மூட் ஆஃப் யுவர் ஜோக்ஸ், வி ஷேர் த சேம் வேர்ல்ட், டோன்ட் பி சோ ஷூர், இட் இஸ் த ஒன் யூ வுட் டை டு சேவ், இட் இஸ் கம்மிங், ஐ ஹவ் சீன் இட் இன் தி ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கர்ஷன்ஸ் வரப்போகுது, மல்டிவர்சல் த்ரெட்ஸ், மல்டிவர்சல் கொலாப்ஸ் நடக்க போகுது, இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆல் யூ ஹீரோஸ் ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் திஸ் வேர்ல்டு, டூ யூ திங்க் யூ ஆர் த ஒன்லி ஒன்ஸ், நீங்கள் மட்டும்தான் இந்த வேர்ல்டை காப்பாற்றுறதுக்கு நினைக்கிறீங்களா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, டூ யூ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி வேர்ல்ட், இது மட்டும்தான் ஒரே உலகம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, we will see what happens when you have to protect this place from the other place அப்படின்ற மாதிரி. இது என்ன குறிக்குது அப்படின்னா, மற்ற நியூஸ்ல இருந்து இந்த நியூஸ் நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க இந்த மல்டிவர்சல் பேட்டில் அப்படின்றத டேரெக்டாக ரெஃபர் பண்ணுது. பட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எந்த விதத்துலையுமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி ஸ்டோரிக்கோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அல்ல சீக்ரெட் வார் ஸ்டோரிக்கோ கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்கிராப் பண்ணப்பட்ட போஸ்ட் கிரெடிட் சீனில் இறந்து போனதாக கன்சிடர் பண்ணப்பட்ட ரெட் ஹல்க் இதனோட டாட்டரான பெட்டி ராஸை போக்க போகிற மாதிரியும், அமெடியஸ்டோ அப்படின்ற கேரக்டருக்கு ஹல்க் சீரமை கொடுத்து அவரையும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹல்காக மாற்றுற மாதிரியும் தான் செட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சீனை இப்போ ஸ்கிராப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் ஒரிஜினல் போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன இருக்குது அப்படின்றது. கேப்டன் அமெரிக்கா